ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து விஞ்ஞானியாக வளர்ந்து பிறகு இந்தியாவின் முதல் குடிமகனாகவும் இருந்தவர் ஐயா அப்துல் கலாம். இப்படி உலகம் அறிந்த உன்னத தலைவரான இவருடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க. அப்துல் கலாம் மிக மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்து மிகவும் கஷ்டப்பட்டு படிச்சவரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் சின்ன பையனா இருக்கும்போது காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்துடுவாராம். ஏன்னா ராமேஸ்வரம் கோவில்ல அப்பெல்லாம் காலையில 4 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் இலவசமா கணக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்களாம். அதனால இவர் அங்க போய் கணக்கு கத்துக்குவாராம். அதன் பிறகு 5:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் மசூதி போயிட்டு தொழுவாராம். அதன் பிறகு அவரும் அவருடைய பெரியம்மா பையனும் சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ட்ரெயின்ல வர செய்தித்தாள் கட்டுகளை வாங்கிக்கிட்டு வந்து அதை வீடு வீடா போய் டெலிவரி பண்ணுவாங்களாம். காலையில 6 மணிலிருந்து 8 மணி வரை பேப்பர் போடுறதுதான் அவரோட தினசரி வேலை.